வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இது சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வதக்கி எடுக்கலாம். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். இது நம்ம வதங்கியிருந்தோம். நம்ம ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜார்லேருந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வெள்ளை சாதத்துக்கு, சுட சுட வெள்ளை சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.